ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விவி தமிழ் ரியாக்ஷன் சேனல். வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கொஞ்சம் ப்ளீஸ் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கிறிஸ்மஸ் கொண்டாட எல்லாருக்கும் நம்ம சேனல் சார்பாக கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்துலேருந்து ஒரு ஸ்பெஷல் அப்டேட் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல படங்களை நடிச்சிட்டு வர்றாரு. இப்போ ரொம்ப சுறுசுறுப்பாக நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ சமீபமாக வந்த வேட்டையின் படம் பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படம்னே சொல்லலாம். அதில் மெயினாக தலைவருக்கான மாசு, ஃபைட்டு, ஸ்டோரி வேல்யூ எல்லாமே இருந்தது. ஸோ தலைவர் ஃபேன்ஸு மட்டும் இல்லாமல் எல்லா ஃபேன்ஸையும் திருப்திப்படுத்தபடியாக அந்த படம் அமைஞ்சுன்னே சொல்லலாம். ஸோ அதில் நல்ல ஒரு கருத்தும் அதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்தபடியாக தலைவர் கூலி படத்தில் இப்போ ஷூட்டிங் ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு வர்றாரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி நிறையா நம்ம வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம். ரஜினிகாந்த் ப்ளேலிஸ்ட்டு ஒன்று ஏற்கனவே இருக்குது. அதை நான் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸில் நம்ம தலைவர் பற்றியான எல்லா என்னென்ன படங்கள் பண்ணுறாரு, அது எல்லா டீட்டெயில்ஸும் அதில் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோஸ் இருக்குது, மறக்காமல் அதை போய் பாருங்கள். ஸோ நம்ம ஏற்கனவே அந்த கூலி படத்தை பற்றி நிறையா பேசியிருக்கோம். நம்ம லோகேஷ் கனகராஜ் ஸ்டைலில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவர் பயங்கரமாக இவந்தோ கமல் ஃபேனாக இருந்தாலும் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாருக்கு செம்மையாக பயங்கரமாக ப்ரெசென்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் படத்தை மேக் பண்ணுவாருங்க. அவரோட மேக்கிங் ஸ்டைலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு, நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாரோட தளபதி படம் அந்த மாதிரி படம்லாம் மறக்க முடியாது, நான் என்னதான் தான் கமல் ஃபேனாக இருந்தாலும் நான் தலைவர் ஃபேனும் கூட அப்படின்னு அவர் பல இடத்துல தெரியப்படுத்தியிருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக கமலை பிடிச்சவங்க ரஜினி பிடிக்காத ஆளையாக யாருமே இருக்க முடியாதுங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம கமலுக்கு எப்படி விக்ரம் படத்தை பெரிய ஹிட்டு கொடுத்தாரோ அதே போல் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாருக்கும் கண்டிப்பாக கூலி படம் மிகப்பெரிய லெவலில் ஹிட்டு கொடுப்பாருங்கிறது எந்த டவுட்டும் இல்லைங்க நமக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தலைவரோட பர்த்டேக்கு அந்த படத்துலேருந்து ஒரு சிக்கிட்டி வைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே பார்க்கறதுக்கு சும்மா அட்டகாசமாக இருந்ததுங்க. செம்ம எனர்ஜிங்க அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா. தலைவர் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அது லோகேஷ் கனகராஜோட ஸ்டைல் அதில் தெரியுது. ஸோ ஒரு சின்ன கிளிம்ஸ்லேயே இவ்வளோ நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்போது அப்போ கண்டிப்பாக படம் எக்ஸ்ட்ராடனரியாக கொடுப்பாரு அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குங்க. ஸோ இது இன்றைக்கி ஒரு ட்ரெண்டாக மாறிட்டு இருக்கு. இந்த எங்கே பார்த்தாலும் அந்த வீடியோட ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சிக்கிட்டி வைப் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம தலைவரோட சூப்பர் ஸ்டார் பர்த்டே அன்றைக்கி என்னடா வரும், எதாவது ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சின்ன கிளிம்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு திருப்தி அளிக்கிற மாதிரி இருந்தது. அதில் தலைவரோட ஸ்டெப்ஸ்லாம் பார்க்கும்போது சும்மா பயங்கரமாக இருக்குங்க. அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இப்போவும் இந்த வயசுலையும் 74 வயசுலையும் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக யாராலுமே இருக்க முடியாதுங்க. அது உண்மையிலே அதை வீடியோ பார்க்கும்போது நமக்கே ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கூடுதுன்னே சொல்லலாம் அதை பார்க்கும்போது. ஸோ அட்டகாசமாக இப்போ கூலி படத்தோட ஷூட்டிங் மும்பரமாக போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட ஃபைட் சீக்வன்ஸ் கூட ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 ரொம்ப நாள் ஒரு அப்டேட் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜெயிலர் 2 பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறம் ஜெயிலர் 2 பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் பிளான் பண்ணார். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா தலைவர் எப்போவுமே எப்பேற்பட்ட ஹிட்டான படமாக இருந்தாலும் பார்ட் 1 பண்ணுவார். ஆனால் அது பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போக மாட்டார். என்றைக்குமே ஒரே பாஷா, ஒரே முத்து, ஒரே அருணாச்சலம் தான் இருக்கணும்னு அவரோட பொதுவாக அவருக்கு நினைப்பார். பட் இது எந்த காரணத்தில் ஜெயிலர் 2 எப்படி அக்செப்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியல. பட் பொதுவாக நம்ம எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணோம், இதை தலைவரை ஒத்துப்பார மாட்டாரா அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்தது எல்லாருக்குமே. பட் ஜெயிலரோட சக்ஸஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான சக்ஸஸுங்க. அதாவது நம்ம தலைவர் எப்போவுமே ரெக்கார்டு பிரேக்கர் இல்லை, அவர் தான் ரெக்கார்டு மேக்கரே. ஸோ அவர் ரெக்கார்டை அவர் தாங்க உடைக்க முடியும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்னும் 2.0 ரெக்கார்டு அவராலே இன்னும் உடைக்க முடியல. அதுதான் இன்னும் நம்பர் 1 இருக்குது. அதாவது ஓவரால் தமிழ் சினிமாவில் வேர்ல்டு வைடில் டாப் கலெக்ஷனில் என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.0 ஆல்மோஸ்ட் 800 crores கலெக்ஷனில் நம்பர் 1 பிளேஸை பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ தமிழ் சினிமாவை பார்த்தீங்கன்னா எல்லாருமே 1000 கோடி எப்போ அடிக்கும், எந்த படம் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரிலையும்
இங்கிலீஷ்லேயும் சரி ஹிந்தியில் எல்லாத்துலேயுமே வந்து 1000 crores எப்பயோ அடித்து அவங்க வந்து அடுத்தடுத்து நல்ல இதுக்கு தாண்டி போயிட்டாங்க. பட் நம்மளால் தமிழ் படம் இது வரைக்கும் வந்து அதிகபட்சமாக 800 கோடி வந்து டச் பண்ணியிருப்பேன் தவிர, ஆனால் 1000 கோடிங்கிற இன்னும் இலக்கு நம்ம அடையலை. ஸோ அது கண்டிப்பாக ஒரு தலைவர் படம் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத எல்லாருக்குமே வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதுவும் வந்து கூலி படம் வந்து கண்டிப்பாக பண்ணுறதுக்கான அதிகபட்ச சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா வந்து எப்போவுமே வந்து நம்ம லோகேஷ் கனகராஜோட ஸ்டைல் தெரியும். அவர் வந்து பயங்கரமாக மேக்கிங்கை வந்து சும்மா மிரட்டி விடுவார். அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் ஸ்டாரும் லோகேஷ் கனகராஜும் 2 பக்கமும் சேர்ந்து தான் சும்மா அதிரிபுதிரியான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஜெயிலர் 2வும் பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை அதே நம்பிக்கை ஜெயிலர் 2லேயும் தொடருதுங்க. ஏன்னா ஜெயிலர் கொடுத்த நம்பிக்கை தான். ஜெயிலர் படம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான வெற்றிங்க. அதாவது யாருமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. கண்டிப்பாக தெரியும் நல்லா ஓடும் தலைவர் படம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இந்தளவுக்கு இவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறத யாருமே நினச்சி கூட பார்க்கல. அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது. வேர்ல்டு வைடில் வந்து ஆல்மோஸ்ட் 700 crores வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு அந்த படம். அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா நெல்சனோட அந்த ஸ்க்ரீன் பிளே ஒரு டச் தான். முக்கியமாக அது வந்து தலைவர் வந்து வச்ச நம்பிக்கை தான். ஏன்னா வந்து நெல்சன் வந்து கண்டிப்பாக அவரால் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வச்சு அவருக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அதை நெல்சனும் அழகாக ப்ரூவ் பண்ணிட்டார். ஸோ அந்த படத்தில் வந்து என்ன மெயின் இன்னும் என்ன வலு சேர்த்தது பார்த்தீங்கன்னா மோகன்லால், ஜாக்கி ஷெரீஃப், ஸோ இது போல் ஆர்டிஸ்ட்டும் வந்து அந்த படத்துக்கான வலு இன்னும் கொஞ்சம் சேர்த்தாங்க. ஸோ இது பேன் இண்டியா மூவியாக வந்து ஏற்கனவே நம்ம தலைவர் நடித்தாலும் அது பேன் இண்டியா மூவி தான். அதையும் தாண்டி இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸு வந்து வலு சேர்க்கறதுக்கான கேரக்டர்ஸ்லாம் வரும்போது அந்த படம் வந்து எங்கேயோ போயிடுச்சுங்க. பெரிய மெகா ஹிட்டு பிளாக் பஸ்டராக படம் அமைஞ்சிச்சு. ஸோ அதனால் எல்லாருமே இப்போ எல்லாம் தமிழ் இண்டஸ்ட்ரியே வந்து இப்போ ஜெயிலர் 2க்கான வந்து அப்டேஷனில் தான் வந்து திரும்பி ரெடியாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா ஜெயிலர் வந்து படம் எப்படி ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே ஜெயிலர் 2 வந்து கண்டிப்பாக எப்படி ஹிட் ஆகும் அப்படிங்கிற எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலர் 2லேருந்து ஏதாவது அப்டேட் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம். நம்ம தலைவரோட சூப்பர் ஸ்டாரோட பிறந்த நாள் அன்றைக்கி ஆக்சுவலாக ஜெயிலர் 2ஓட ப்ரொமோ வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்த்துருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அன்றைக்கி வந்து வரல அந்த வீடியோ. அதுக்கு பதிலாக பட் வந்து நம்ம டிசப்பாயிண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக கூலி படத்துலேருந்து சும்மா அட்டகாசமான வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம் அந்த வீடியோ. ஸோ அதனால் யாருமே வந்து டிசப்பாயிண்ட் ஆகாத அளவுக்கு வந்து அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது இன்றைக்கி வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது. பட் ஜெயிலர் 2 ப்ரோமோ வந்து எப்போ வரப்போகுது, இதுதான் இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுனாக இருக்குங்க. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா நெல்சன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைரக்ஷன் வந்து டச் இருக்குங்க அவர்கிட்ட. எப்படி லோகேஷ் கனகராஜ் ஒரு ஸ்டைலோ அது மாதிரி நெல்சன் வந்து வேற ஒரு ஸ்டைலில் வந்து டச் பண்ணுவார் அவரோட டைரக்ஷன் மேக்கிங் ஆஃப் ஸ்டைலில். அதில் முக்கியமாக வந்து ப்ரோமோவில் அவர் தாங்க கிங்கு. அவரும் அனிருத்தும் சேர்ந்து பண்ணுற ப்ரொமோ வந்து அவ்வளோ காமெடியாக அவ்வளோ ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும். அந்த ப்ரொமோலாம் பார்க்கும்போது நீங்கள் வெறும் ப்ரொமோ வீடியோவே வந்து எத்தனை தடவை வேணாலும் போட்டு பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து போர் அடிக்காது. அந்த மாதிரி வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க. ஸோ நம்ம அனிருத் மியூசிக் கேட்கவே வேண்டாம். ஜெயிலரில் வந்து எப்படி அட்டகாசமாக மியூசிக் கொடுத்தாரோ அதே போல் கண்டிப்பாக வந்து இப்போ கூலிக்கும் அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு, ஜெயிலர் 2க்கும் அவர் தான் கண்டிப்பாக பண்ண போகிறாரு. ஏன்னா நம்ம தலைவரோட செல்லப்புள்ளையாக மாறிட்டார் அனிருத். ஸோ திரும்பி உங்கள் காம்பினேஷனில் ப்ரொமோ வீடியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதை பார்க்கறதுக்கே ரொம்ப ஆர்வமாக எல்லாரும் காத்துட்ருக்கோம். ஏன்னா அதுக்கு ஏன் அந்த ஒரு ஆர்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தலைவர் படத்தை நார்மலாக ஆர்வம் இருக்கும். அதையும் தாண்டி வந்து நம்ம நெல்சன் வந்து ப்ரோமோவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பார். ஜெயிலர் படத்தோட ப்ரோமோவை பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஒரு சின்ன வீடியோ வந்து சன் பிக்சர்ஸ்லேருந்து நம்ம இது கொடுத்துருந்தாங்க. எப்படின்னா சும்மா சின்ன கிளிம்ஸ், தலைவர் வந்து சேரில் உட்காந்துட்டு இருப்பார், அப்படி சேரை திருப்பி கூலிங் கிளாஸை போடுவார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெல்சன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அனிருத். ஸோ அந்த வீடியோவே ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோவே ரொம்ப பார்க்கறதுக்கு செம்ம ஸ்டைலிஷாக சூப்பராக இருந்தது. அப்போவே நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ ஜெயிலர் படம் வந்து ஒரு தரமான ஒரு செய்கிறதுக்கு தான் தயாராக இருக்கார் தலைவர் அப்படிங்கிறது அப்பயே நமக்கு தெரிஞ்சு போச்சு. சொன்னபடியே படத்தை வந்து அந்த டீம் வந்து மிகப்பெரிய லெவலில் ஹிட் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஸோ அதனாலே வந்து எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் இப்போ அதிகமாக இருக்குது. ஜெயிலர் 2ஓட ப்ரோமோ எப்படி இருக்கும், என்ன மாதிரி வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. ஸோ அது கூட விரைவில் கண்டிப்பாக வரப்போகுதுங்க. ரொம்ப அதிகபட்சம் இல்லை, இன்னொரு 10 நாள் வெயிட் பண்ணுங்கள். நம்ம பொங்கலுக்கு அந்த கிளிம்ஸ் வீடியோ, அதாவது வந்து ப்ரோமோ வீடியோ வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து ஒரு நியூஸ் வந்து கசிஞ்சிருக்கு. அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு ஸ்பெஷல் அப்டேட்டாக நான் கொண்டு வரதுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் பண்ணியிருக்கேங்க. ஸோ நம்ம தலைவரோட ஜெயிலர் 2 படத்தோட ப்ரொமோ வீடியோ பொங்கல் அன்றைக்கி வந்து உங்களுக்காக நமக்காக வந்து தேடி வந்துட்டுருக்கு. ஸோ அது வரைக்கும் வந்து எல்லோரும் வெயிட் பண்ணணும். அந்த ப்ரொமோ வீடியோ கண்டிப்பாக அட்டகாசமாக தெரிக்க விடுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கை இருக்குங்க.
ஸோ நம்ம ஜெயிலர் 2லேருந்து இன்னும் ஸ்பெஷல் அப்டேட்ஸ்லாம் எதாவது அடுத்தது என்ன வரப்போகிறது அப்படிங்கிறத நிறையா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தடுத்த வீடியோவில். ஸோ நம்ம தலைவரோட நம்ம ரஜினிகாந்த் பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டுனே வந்து ஒரு பிளேலிஸ்ட் நான் வந்து எல்லா வீடியோஸும் போட்டிருக்கேன். நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ, அதாவது ஜெயிலர் 2க்கு என்ன டைட்டில் இருக்கும், வாய்ப்பு இருக்குது, என்ன கதை இருக்கும், அது மாதிரி கூலி படத்தில் யாரெல்லாம் நடிக்கிறாங்க, ஸோ இதே மாதிரி என்டையர் டீட்டெயில்ஸ், தலைவர் பற்றியான என்டையர் டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொரு வீடியோவாக நான் வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து கிரியேட் பண்ணி போட்டிருக்கேங்க. மறக்காமல் அதை போய் பாருங்கள், அந்த வீடியோஸ்லாம் போய் பார்த்து ஆதரவு தெரிவிங்க. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எப்படி வந்து ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, ஜெயிலர் 2 வந்து என்ன மாதிரி படமாக இருக்கும், அதில் யாரெல்லாம் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்டை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக தெரியப்படுத்துங்க. ஜெயிலர் 2ல் இன்னொரு அப்டேட்டை பார்க்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய்.